இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்வீட் கார்ன் பக்கோடா. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: ஸ்வீட் கார்ன் 1 கப், கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1/2 கப், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு, சோம்பு 1/2 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ஸ்வீட் கார்ன் பக்கோடா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பக்கோடாக்கான மிக்சரை ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்வீட் கார்னை நம்ம நல்லா வந்து எல்லாத்தையும் உதிர்த்து வச்சிருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்றோம். ஒரு 1/2 கப் இதுல அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்கு கொஞ்சம் சோம்பு, நம்ம கரம் மசாலா ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இதனால கொஞ்சம் சோம்பு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு இந்த ஃப்ளேவர் கொடுக்கும். பொடியா நறுக்கியிருக்க கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குயிக்கா ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு குயிக் ஸ்நாக் இது, ஈவினிங் ஸ்நாக். இல்ல கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இன்னும் ஹெல்தி ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னா கடலை மாவுக்கு பதிலாக நீங்க கொஞ்சம் ஏதாவது வந்து மில்லட் மாவு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப மாவு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அவ்வளோ நல்லா கிறிஸ்பியா கிடைக்காது. அதனால நமக்கு கொஞ்சம் மாவு கம்மியா தான் இருக்கணும். இந்த மாதிரி நமக்கு பிடிக்க வந்தா போதும். இது கொஞ்சம் உதிர்த்து போடும்போது நமக்கு நல்லா இருக்கும். பக்கோடாக்கான மிக்சர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்னொரு பக்கம் எண்ணெயும் நமக்கு வந்து காஞ்சிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஞ்சமா எடுத்து நம்ம எண்ணெயில போட்டு பார்க்கலாம். போட்டதும் நமக்கு வந்து மேலே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு போடவுமே மேலே வந்துருச்சு. இதை வந்து நீங்க உதிர்த்தும் போடலாம், கிள்ளியும் போடலாம். இது ஸ்வீட் கார்னுங்கிறதுனால நமக்கு வந்து வெடிக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போடணும் இதை. ஸ்வீட் கார்ன் யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே சாப்பிடவே நமக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸ்வீட் கார்னில் யூஸ்வலாக வந்து நமக்கு வந்து ஒரு இனிப்பு இருக்கும். ஸோ வந்து சம்மர் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்வீட் கார்ன் நிறைய கிடைக்கும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி வாங்கி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஈஸி ஸ்நாக். உங்கள் வீட்டில் ஏதாவது வந்து ஒரு பார்ட்டி பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்டார்டராக கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ அப்படியே நம்ம அடுத்த செட்டையும் போட்டுடலாம்.
இந்த பக்கோடாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தனியா சைட் டிஷ்ன்னு ஒண்ணு தேவை கிடையாது. இது கூட வந்து நீங்க ஒரு சாஸ் வச்சு சர்வ் பண்ணாலே அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப குயிக்கா, ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட பக்கோடா எல்லாமே நல்லா வெந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாரி நீங்க வந்து உதிர்த்தும் போடலாம். இதே மாரியே நீங்க வந்து பக்கோடாவா நீங்க வந்து கிள்ளியும் போடலாம். இது வந்து ஈவினிங்க்கு மட்டும் இல்லாம, நீங்க வந்து ஏதாவது ரசம் சாதம்லாம் நீங்க வந்து சேர்த்து நீங்க வந்து சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லாருக்கும். யூசுவலா நம்ம வந்து ஆனியன் பக்கோடா போடுவோம். இந்த ஸ்வீட் கார்ன் பக்கோடா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹெல்தி வெர்ஷன் தான் இது.